எஸ் மக்களே, பிக் பாஸ் ப்ரோமோ 2 வந்துருச்சு. யார் கூட இருக்கிற உறவை நீட்டிக்கணும், யார் கூட இருக்கிறத துண்டிக்கணும்னு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கேள்வியை கேட்டிருக்காங்க. அதில் விக்ரம் வந்து துண்டிக்கிறதுக்கு பார்வதியை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். தப்பி தவறி கூட க்ளோஸ் ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரி ஏதோ சொன்னார். எல்லாம் சிரித்தாங்க. பார்வதி வந்து எஃப்ஜேட்டை துண்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டும் ஒன்று கொண்டு சலைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க 2 பேரும். அதுக்கப்புறமா ஏதோ ரம்யா என்னமோ சொல்லியிருக்காங்க. சபரிக்கு ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறாங்க. அது என்னன்னு தெரியலை. இவர் பிரஜன் வந்து சாண்ட்ராவை துண்டிக்கிறாராம். ஏமா கேட்குறவன் கேனைனா இவர் ஏரோப்ளைன் ஓட்டுதுன்னு சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து ஆடியன்ஸை பார்த்து பிரச்சனை நம்பாதீங்கன்னு ஒரே போட்டார். உடனே இவர் வந்து இல்லை சார் கேமில் துண்டிக்கணும் அப்படிங்கிறாரு. கேம் தான் விளையாடுறாங்க, இங்கே வந்து நீங்கள் டைவர்ஸ் பண்ணுறீங்களான்னா கேள்வி கேட்குறாங்க. கேமில் நீங்கள் சொல்கிறத நம்ப மாட்டேன்னு தான் அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அதானே கரெக்டு. இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் பொண்டாட்டி பின்னாடி தான் சுற்றுவார். அந்த அம்மா இவர் பின்னாடி தான் சுற்ற போகுது. அழகாக சாண்ட்ரா எலிமினேட் பண்ணி இந்த வாரம் தூக்கி போட்டிருந்தா பிரஜின் கேமையாவது பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா நல்லா தெரிஞ்சு போச்சு சாண்ட்ரா பிரஜனுக்காக மட்டும்தான் விளையாட போகிறாங்க அப்படின்னு. ஸோ அட்லீஸ்ட் அவரோட கேமையாவது பார்த்துருந்துருக்கலாம். அதுக்கு வழி இல்லாமல் ஸோ புரியாத மாதிரி பிரஜன் நடிக்கிறாரா அப்படிங்கிறதான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி வேறு கண்டென்ட் இல்லைங்க. அந்த மொட்டகரதாசி கண்டென்ட் ஒன்று, இந்த கண்டென்ட் ஒன்று, நோ எவிக்ஷன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆதிரை உள்ளே விடுவாங்க. ஆதிரை வந்து பேசுகிறதோட இன்றைக்கி எபிசோடு அநேகமாக முடியும். இதுக்கு மேலே இன்றைக்கி எபிசோடில் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த வீக் வந்து வீக்கும் டல்லாக தான் போச்சு. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்கூல் டாஸ்க்னாலே போரிங் தான். ஸோ அந்த வீக்கெண்டில் பேசுகிறதுக்கு ஆக்சுவலாக 2-3 டாபிக் இருந்தது. அவர் இத்தனை எஃப்ஜேவை மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் எடுத்துகிட்டு வந்துட்டதுனால அதை தவிர அவர் வேறு எதுவுமே பண்ணலை. ஓகே, ஸோ இன்றைக்கும் அவ்வளோதான். இன்றைக்கும் அவர் வேறு எது டாபிக் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரியல. பார்க்கலாம். நன்றி.